சென்னை திருவான்மியூரில் இளம் வழக்கறிஞர் ஓட ஓட விரட்டிச் சென்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் படுகொலைக்கு காரணம் என்ன? சென்னை திருவான்மியூர் அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான கௌதம். இவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன் இரவு இவர் தனது இருசக்கர வாகனத்தில் திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே சென்றுள்ளார். அங்குள்ள ஒரு கடை அருகே தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையை கடந்து ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவரை சுற்றி வளைத்த கும்பல் ஒன்று அவரை ஓட ஓட விரட்டிச் சென்று அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரவாரியாக வெட்டி தாக்குதல் நடத்திவிட்டனர். இதை பார்த்து அதிர்ந்து போன அப்பகுதி மக்கள் உடனே திருவான்மியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவான்மியூர் போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வழக்கறிஞர் கௌதமை மீட்டு அடையார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இளம் வழக்கறிஞரை வெட்டியது யார்? முன்விரோதம் கொலைக்கு காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர். வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.